இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். தனுஷ் வந்து இப்போ என்னப்பா படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சேகர் கமலு இருக்கார்ல, தெலுங்கு டைரக்டர், அவரோட டைரக்ஷனில் குபேரா அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க. இப்போ இந்த படத்தை முடிச்ச உடனே இன்னொரு தெலுங்கு டைரக்டரோட ஒரு படம் பண்ண போறாரு. தில்ராஜு இருக்காருல்ல, அவரு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு தனுஷ் ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. கிஷோர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் பா, இவர் என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல வந்து, அதாவது தனுஷ் நடிக்க போற இந்த படத்துல வந்து பிரியங்கா மோகன் ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தில்ராஜு வந்து வாரிசு படத்துக்கு அப்புறம் மீண்டும் தமிழுக்கு வராரு. இப்போ இந்த படம் தனுஷ் படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து தமிழ் தெலுங்குன்ட்டு பைலிங்குலா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. கூடிய சீக்கிரமே அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், அது வந்து தனுஷ் 55 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனுஷோட லைனப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. தனுஷ் 55 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா